2026க்கு வந்த எக்ஸிட் போல்கள் எல்லாம் மிக மாற்றி மாற்றி நிறைய ஆப்ஷனை எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தொங்கு சட்டசபை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தேர்தலுக்கு பிறகு கூட்டணிகள் மாறுமா? இந்த பொருளில் தான் நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். மதீனா, எப்படி இருந்தது ஆளுங்கட்சியாக தேர்தலை எதிர்கொண்டது? களத்தில் இறங்கி கடுமையாக பணியாற்றியிருந்தீங்க. எப்படி செயல்பாடு, என்ன உங்களுக்கு ஃபீட்பேக் வந்தது? எக்ஸிட் போல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல்லாம் கரெக்டாக தான் நடந்தது. ஆனால் அந்த தேர்தலுக்கு அப்புறம் நடந்த ஒரு கூத்து இருக்குல்ல, சில மீடியாஸ், நான் தேர்தல் முன்னாடி அண்ணன் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பேசினார், நான் அது மாதிரி பேசாமல் இந்த களத்துக்கு நேராக வந்துடுறேன். அதுக்கப்புறம் நடந்த ஒரு குளறுபடிகள் எந்த காலத்துலேயும் களத்துலேருந்து அரசியல்வாதியாக வரவங்களுக்கு அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. ஏன்னா உடனே 85% போலிங்கு, பிரம்மாண்டமான ஒரு வாக்குப்பதிவு, உடனே மாற்றம் வந்துடுமா அப்படின்னு ஒரு கற்பனையாக ஒரு பிம்பத்தை ஒன்று உருவாக்குனாங்கல்ல, அதை விட ஒரு நகைச்சுவை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா 85% இல்லைங்கிறீங்களா? 85% தான். ஆனால் கடந்த 2021 4,57,31,034 ஓட்டு, சதவீதமாக பார்த்தா 73.63. இந்த முறை 4,87,00,000 அப்படின்னா 30 லட்சம் வாக்காளர் தான். உடனே அது 85.1 ஆகி போச்சு. காரணம் என்னன்னா, கடந்த முறை மொத்த வாக்காளர் 6,29,00,000, இந்த வாட்டி மொத்த வாக்காளர் 5,73,00,000. 100க்கு 40 மார்க் வாங்குறதுக்கும் 50க்கு 40 மார்க் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அது இன்க்ரீஸ் தான் காட்டும். இதை இன்க்ரீஸ் சாதாரணமாக காட்டின விஷயத்தை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊதி பெருசு பண்ணிட்டாங்க. நடுநிலையாக இருக்க வேண்டிய சிலர் என்ன பண்ணிட்டாங்க, எந்த அடிப்படையில் ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரி சில சொல்ல வேண்டான்றதுக்காக பொதுவாக சொல்கிறேன்னு வச்சிங்களா, இவருக்கு இத்தனை சீட்டு வரும், அவருக்கு இத்தனை சீட்டு வரும், எங்கேருந்து வரும்? நீங்கள் கல அரசியலில் ரொம்ப லோயஸ்ட்டாக பார்த்தாலே திமுக, அண்ணா திமுகவோ, திமுகவுக்கு 91 தான் லோயஸ்ட், 24%. அண்ணா திமுக லோயஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 96, அதுவும் 24%. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதே ஓட்டை வாங்கினாலும் 48% வந்துடுச்சு. மீதி அந்த நடிகருக்கு எங்கேருந்து ஓட்டு வரும்? மற்ற கட்சியோட ஓட்டு எங்கே? என்ன கணக்கில் கருத்து கணிப்பு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்கள் ஓட் பர்சன்டேஜையும் கணக்கு வச்சுக்க மாட்டீங்க, மொத்த வாக்காளர் எவ்வளோயும் கணக்கு வச்சுக்க மாட்டீங்க, அது எதை ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்றதையும் கணக்கு வச்சுக்க மாட்டீங்க, கல நிலவரத்தையும் கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க, என்ன மாதிரியான ஆட்சி நடந்திருக்குன்றதையும் கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க, எதையும் கணக்கில் வச்சுக்க மாட்டேன். நேரடியாக ஒருத்தர் வருவார், நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பார், ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆவார்னா தமிழ்நாட்டு மக்கள் உயர்கல்வியில் நம்பர் 1 இருக்கிற மக்கள் இந்தியாவிலேயே. அப்போ இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிற மக்கள் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு இவங்க கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க?